வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் வில்சன். இன்றைக்கி நம்ம ஈஸியான முறையில் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம வெங்காயமும் சேர்க்க போகிறது கிடையாது, தக்காளியும் சேர்க்க போகிறது கிடையாது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சட்டி நல்லா காஞ்ச பிறகு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது 2 பட்டை சேர்த்துக்கலாம், 4 கிராம்பு, அரை டீஸ்பூன் சோம்பு, 4 கல்பாசி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், கடைசியாக 3 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இப்போது நான் 1 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இதை அப்படியே எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது சிக்கன் நல்லா வதங்கிறதுக்காக கறியிலையும் நல்லா உப்பு இறங்கணும், அதனால் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது சிக்கன் நல்லா வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான மசாலா என்னென்னு நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் தனியாத்தூள், அப்புறமா கரம் மசாலா அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போது மசாலா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்த உடனே நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம உடனே மூடியை போட்டு ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடலாம். இப்போது சிக்கன் நல்லா வெந்துருச்சு, கிரேவியும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த நேரத்தில் கொஞ்சோண்டு நம்ம மல்லித்தலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடியை போட்டு மூடி திறந்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டாடா, பை பாய்.